ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அருணை கிச்சன். இன்றைக்கி நம்ம கிச்சனில் ஒரு ஸ்நாக்ஸ் ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம். இப்போ சம்மர் ஹாலிடேஸுக்கு குழந்தைங்களுக்கு ஈவினிங்க்கு இந்த ஸ்நாக்ஸை ஈஸியாக செஞ்சு கொடுத்துடலாம். வாங்க எப்படி செய்யலான்னு பார்த்துடலாம். இதுக்கு ஈரமில்லாத ஒரு மிக்சி ஜார் எடுத்துகிட்டு அவல் எடுத்திருக்கேன். 2 கப்பு அவல் எடுத்திருக்கேன். இதை மிக்சி ஜாரில் சேர்த்துட்டு நல்லா நைஸாக பொடி பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ நைஸாக பொடி பண்ணதுக்கப்புறமா இதை அப்படியே ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிக்கிறேன். இது கூடவே 1/2 ஸ்பூன் ஓமம் சேர்த்துக்கிறேன். ஓமத்தை இந்த மாதிரி கையால் கசக்கிட்டு சேர்த்திங்கன்னா டைஜஷனுக்கு ரொம்பவே நல்லாயிருக்கும். நல்லா கொஞ்சம் வாசனையாக இருக்கும். ஒரு 1/2 ஸ்பூன் தனி மிளகாத்தூள், 1/4 ஸ்பூன் மஞ்சத்தூள், கொஞ்சமாக பெருங்காயத்தூள் கொஞ்சம் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். நல்லா உருளைக்கிழங்க வேக வச்சுருக்கேன். ஒரு உருளைக்கிழங்க தோலை உரிச்சிட்டு அப்படியே கையாலே சேர்த்துக்கலாம். நீங்கள் காய் சீவுறதில் போட்டு கூட நல்லா சீவிட்டு அதுக்கப்புறம் கூட சேர்த்துக்கலாம். நல்லா கையால் ஒன்றா கலந்து விட்டுட்டு கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு, மொத்தமாக தண்ணியை ஊற்றிடாதீங்க. கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு நல்லா இது டைட்டாக இருக்கும். தண்ணி நான் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நல்லா கொஞ்சம் லூஸாக பிசைஞ்சு எடுத்துக்கலாம். தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துட்டு நல்லா இந்த அளவுக்கு கொஞ்சம் நல்லா லூஸாகவே பிசைஞ்சு எடுத்துக்கலாம். இதுக்கு மேலே கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துட்டு ஊரெல்லாம் வைக்க தேவையில்லை, உடனே செஞ்சிடலாம். இந்த அளவுக்கு நல்லா சாஃப்டாக இருக்கணும். இப்போ சப்பாத்தி கட்டையால் வச்சு நல்லா தேய்ச்சிக்கிறேன். இந்த மாவு 2ஆக பிரித்து எடுத்திருக்கேன். ரொம்ப மெலிசாக இல்லாமல் ஓரளவு திக்காகவே நம்ம தேய்ச்சி எடுத்துக்கலாம். இதோடைய 4 ஓரத்தையும் இப்படி கத்தி வச்சு நல்லா கட் பண்ணிவிட்டு உங்களுக்கு எந்த ஷேப்பில் வேணுமோ கட் பண்ணி எடுத்துக்கலாம். டைமண்ட் ஷேப்பில் கூட கட் பண்ணி எடுத்துக்கலாம். நான் இன்றைக்கி கொஞ்சம் அப்படியே நீல வாக்கில் கட் பண்ணி எடுத்துக்கிறேன். இப்போ அந்த ஓரத்தில் கட் பண்ணி எடுத்ததெல்லாம் அடுத்து இன்னொரு பேட்ச் செய்யக்குள்ளே நம்ம போட்டு சேர்த்து செஞ்சுக்கலாம். ரொம்ப பெருசாக செய்ய வேணாம், கொஞ்சம் சின்ன சின்னதாகவே கட் பண்ணி எடுத்துக்கிறேன். நான் இன்றைக்கி இப்படி நீல வாக்கில் கட் பண்ணிவிட்டு திரும்ப சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்துக்கிறேன். இப்போ பார்க்குறதுக்கு ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் மாதிரி இருக்கும். குழந்தைங்களுக்கு பார்க்குறதுக்கும் சாப்பிட்றதுக்கும் கொஞ்சம் அட்ராக்ஷனாக இருக்கும். அதுக்காக இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கிறேன். நீங்கள் டைமண்ட் ஷேப்பில் கூட கட் பண்ணி எடுத்துக்கலாம், இல்லை சின்ன சின்னதாக கட்டமாக கூட கட் பண்ணி எடுத்துக்கலாம். அது உங்கள் இஷ்டம்தான். இதை இப்படி நல்லா கட் பண்ணதுக்கப்புறமா ஒரு பிளேட்டில் மாற்றிக்கலாம். ஒன்றோட ஒன்றுலாம் ஒட்டாது, நல்லாவே தனியாக பிரிஞ்சு பிரிஞ்சு வரும். கொஞ்சம் கொட்டியிருந்தால் கையாலே நல்லா பிரித்து விட்டுக்கலாம். ஒன்று மேலே ஒன்று போட்டால் கூட ஒன்றும் பிரச்சனை இல்லை. இது மாதிரி தனித்தனியாக பிரித்து விட்டுட்டு இதை ஒரு பிளேட்டில் மாற்றிட்டு இதை அப்படியே இருக்கட்டும். இன்னொரு பேட்சையும் இதே மாதிரி நல்லா திரட்டிட்டு கட் பண்ணி எடுத்துக்கிறேன். ரொம்ப சிம்பிள் தான், ரொம்ப ஒன்றும் பெரிய வேலைலாம் இல்லை, ஈஸியாகவே செஞ்சிடலாம். இது மாதிரி சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்துக்கிறேன். இப்போ எல்லாத்தையும் நான் கட் பண்ணி எடுத்துட்டேன். இப்போ ஒன்று மேலே ஒன்று தான் போட்டிருக்கேன், ஒன்றும் பிரச்சனை இல்லை, ஒன்றோட ஒன்றும் ஒட்டாது. இப்போ எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறமா ஒன்று போட்டு பார்த்தேன், நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா இப்போ மற்ற எல்லாத்தையும் ஒன்று ஒன்றா சேர்த்துக்கலாம். இதை அப்படியே போட்டுட்டு கரண்டியை வச்செல்லாம் கிளறாதீங்க. ஒரு 2 நிமிஷம் ஆனதுக்கப்புறமா அதுக்கப்புறம் திருப்பி போட்டுக்கலாம். ஃபஸ்ட்டு ஒன்றோட ஒன்று ஒட்டி தான் இருக்கும். அது வெந்ததுக்கப்புறமா தானாக பிரிஞ்சு வந்துடும், ஒன்றும் பிரச்சனை இல்லை. அடுப்பு கொஞ்சம் மீடியம் ஹீட்டில் வச்சுட்டு நல்லா பொன்னிறமாக வர வரைக்கும் பொரித்து எடுத்துக்கோங்க. அப்போ தான் நல்லா சாப்பிட்றதுக்கு கொஞ்சம் நல்லா கிறிஸ்பியாக சூப்பராக இருக்கும். இப்போ ஒன்றோட ஒன்று ஒட்டி தான் இருக்குது பாருங்கள். நல்லா வெந்ததுக்கப்புறமா கோல்டன் ப்ரௌன் ஆனதுக்கப்புறமா தனித்தனியாக பிரிஞ்சு வந்துடும்.
இப்போ நல்லா இந்த அளவுக்கு பொன்னிறமாக வந்ததுக்கப்புறம் இதை அப்படியே வந்து ஒரு பிளேட்டில் மாற்றிக்கலாம். நல்லா சூப்பராக இருக்குது பாருங்கள். டேஸ்ட் ரொம்ப நல்லா சூப்பராக இருக்கும். நல்லா கிறிஸ்பியாக பசங்க வந்து சாப்பிட்றதுக்கு நல்லா வந்து ஒரு டேஸ்ட்டாக இருக்கும். அதே மாதிரி எல்லாத்தையும் நான் வந்து பொரித்து எடுத்துட்டேன். இதை அப்படியே ஒரு பிளேட்டில் மாற்றிட்டேன். இப்போ இதை எல்லாத்தையும் அப்படியேவும் சாப்பிட்லாம். இன்னும் கொஞ்சம் குழந்தைங்களுக்கு டேஸ்ட்டாக கொடுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இதில் கொஞ்சோண்டு வந்து சாட் மசாலா போட்டு கொடுக்கலாம். நல்லா கிறிஸ்பியாக சூப்பராக இருக்குது பாருங்கள். இதை அப்படியே ஒரு பாத்திரத்தில் மாற்றிட்டேன். இதில் வந்து கொஞ்சமாக வந்து ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு சாட் மசாலா சேர்த்துட்டு தனி மிளகாய்த்தூள் ஒரு 1/4 ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். நான் உப்பு வந்து சேர்க்கல. உப்பு கொஞ்சம் இதில் கரெக்டாக இருக்கிறதுனால நான் வந்து உப்பு சேர்க்கல. உங்களுக்கு வேணும்னா கொஞ்சமாக வந்து ஒரு பிஞ்சளவு உப்பு சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இது வந்து அப்படியே சாப்பிட்லாம். இல்லைனா வந்து குழந்தைங்களுக்கு வீட்டில் செஞ்ச கெச்சப்பு மயோனிஸ் இருந்துச்சுன்னா அதில் வந்து டிப் பண்ணி கொடுத்து பாருங்கள். ரொம்பவே வந்து விரும்பி சாப்பிடுவாங்க. இந்த அவல் வச்சு செய்யக்கூடிய ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் ஷேர் பண்ணிவிட்டு மறக்காமல் அருணை கிச்சனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.